நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி இந்த ராசிகளுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? குரு வக்கர நிவர்த்தி என்ன சார்? குரு பயிற்சி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி, குரு அதிசாரம், ஆக மொத்தம் குரு என்ற கிரகம் பல ஜாலங்கள் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கு. குரு பயிற்சி நடந்தது, குரு அதிசாரம். இந்த குரு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு, விலைவாசி என்ன ரேட்டுக்கு போயிருக்கு? உலக அளவில் போர் நடக்குதுன்னா அந்த விலைவாசி இங்கே உயருது. இப்போ இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த கிரகங்கள் அதோட தன்மைகள் அப்படியே மாற மாற நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன, எதை கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, அது கூட சுக்கிரன் கிரகம் உச்சம் பெறுது. செல்வ கடாச்சம் 16 வகை செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். சார், குரு மட்டும் கொடுக்குறன்ற பணம் பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக இருக்கணும், ஹாப்பி இருக்காது. சுக்கிரன் கொடுக்கறது பணமும் வரும், ஹாப்பினஸும் வரும். அப்போ அந்த கிரகம், அப்போ அதிகாரம், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சூரியன். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பொருளாதார ரீதியாக உலக அளவில் மாறும், நம்ம ரீதியாக மாறுது. இதை சூட்சமாக ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகம் மடப்படுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, சொத்து ரீதியாக, திருமண ரீதியாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலைப்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம். குரு வக்கர நிவர்த்தியான காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு என்ன பார்க்குது? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக, சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வர. ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கேட்பாங்க. நிறைய பேர் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமான்னு ஒரு எதிர்ப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற பலாபலனாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜூன் 2 வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் வந்திருக்கு. இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் முழு சுபர் பார்வை உங்கள் ராசிக்கு தான். குரு பார்வை முழு பார்வையாக 5ஆம் பார்வையாக வருது. ஆஹா, அப்போ நல்ல விஷயமா இருக்குமா? நிச்சயமாக. சார், இத்தனை நாளாக தவறு விட்டா கிடைக்கும் தவிச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. என்ன சார் கிடைக்க போகுது? பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி துலாம் ராசின்னு வச்சுங்களேன், சமநிலை பண்பு. அதாவது இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷலுங்க. ஒர்க் லைஃப்பும் ஃபேமிலி லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணுற இயற்கையாக அமைஞ்சிரும். மற்றவங்களாம் ஒர்க்லேயே இருந்தேன், குடும்பத்தை விட்டுட்டேன், குடும்பத்தையே பார்த்தேன், வேலையை பார்க்க முடியல, ரெண்டும் சமநிலைப்படுத்த இயற்கையாக இறைவனாக பார்த்து விடுவான். இந்த ராசி பார்த்திங்கன்னா நியாயம் எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் பேசும். நல்லவன் பக்கம் கெட்டவன் அதெல்லாம் பார்க்காது. நியாயம் எது அதை பார்ப்போம். அதெல்லாம் கரெக்டான பர்ஃபெக்டாக பார்க்கும் தன்மை. இந்த ராசியை ஒரு சில விஷயங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கேட்குறோம் அப்படின்னு தலைமை தாங்கும் பண்பு, நீதி சொல்லும் பண்பு உண்டு. ஆனால் கலை உணர்வு இருக்குங்க. இந்த ராசி ஒரு சில விஷயம் க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சால் அடடா அவ்வளோ அழகாக இருக்குது, யுனிக்கான விஷயம். இந்த ராசிக்கு கலை உணர்வும் இருக்கும், ஆனால் வைராகியம் இருக்கும். சாதிச்சு காட்டுறேன் பார் அப்படிங்கும் நிச்சயமாக. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு ஆக்டிங் ஸ்கில்லு, மெமிக்ரி ஸ்கில்லு, லீடர்ஷிப் குவாலிட்டி அதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும். சூரியன் இங்கே பார்த்திங்கன்னா என்னென்னா கொஞ்சம் நீச்சம். அப்போ நான் என்ற அகந்தை இல்லாத துலாம் ஜெயிச்சிடும். இப்போ நான் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. நாம் சொல்லும்போது நாம சொல்லிக்கணும். அதுதான் இந்த ராசி அது சொல்ல. ஏன்னா 7ஆம் அதிபதி 2 இருக்குது. நாம் சொன்னால் பணம் வரும், நான் சொன்னால் வேலை கூட போயிடும். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார், உங்களுக்கு குரு பார்வை வந்தாச்சு, 3, 5 பார்க்கிறது. முதல்ல மனசுக்கு சந்தோஷமான விஷயம் நடக்குது. இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. இடமாற்றம்னா தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சேஞ்ச், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்து அது அற்புதமாக இருக்கும். கம்யூனிகேஷன் வகையில் யோகம், ஆன்லைன் வகையில் யோகம். நிறைய பேர் ஆன்லைனில் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் யூடியூப் இந்த மாதிரி பண்ணி அதில் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். சார், நிறைய பேர் பார்த்திங்கன்னா முயற்சி சம்மந்தப்பட்டு செஞ்சு ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ரிப்பீட் பண்ணி ஒரு திருப்பி வந்த மாதிரி இருக்கும். இப்போ முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகிற மாதிரி டக்கு நடக்கிற அம்சம் இந்த ராசிக்கு வந்தாச்சு. சார், ஜெயிச்சிருவேனா? நிச்சயமாக. இந்த ராசிக்கு அந்த யோக பலன் வந்தாச்சுங்க. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் சரி, கூட்டு சம்மந்தப்பட்டது, அண்டை வீட்டாருடன் இணங்கி விழுத்தல், அது இப்போ ஸ்டேஜ் சம்மந்தப்பட்டது, ஒரு மேடை பேச்சு உண்டு. சினிமா சம்மந்தப்பட்டது, இல்லை ஒரு டிவி யூடியூப்பில் வர அமைப்பு உண்டு. நான் ஒருத்தர் வயசானவர் சொன்னேன், இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்கன்னு. சார், எங்களுக்குலாம் என்னங்க அப்படின்னு. அவங்க ஊர் வட்டார பகுதியில் வந்து ஒரு நியூஸ் சேனலில் வந்தான்னு அது இன்னும் சொல்லுவார், என் வாழ்க்கையில் வருவானேன்னு. நான் சொன்னேன், நான் சாதாரண பத்திரிக்கையில், கல்யாண பத்திரிக்கை வந்தவன் சினிமா பத்திரிக்கையில் வர அளவுக்கு வந்துச்சு. அவர் அந்த விதி ரூல் வரும்போது சொன்னேன், அந்த மாதிரி அமைப்பும் உண்டு. சரி, ரைட். இப்போ திருமணம். சார், திருமணத்துக்கு கோல்டன் டைம், மன மகிழ்ச்சியான காலகட்டம், குரு பலன் இருக்குது.
திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். உங்களுக்கு நல்ல வரனாக வரும். ஒரு சில பரிகாரங்கள் மட்டும் ஜாதக ரீதியாக இருந்து அது என்னென்னு பண்ணிவிட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கூட்டால் ஆதாயம். கூட்டு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒத்து வருது. கூட்டா தனித்தா, கூட்டுங்கிறது நல்லபடியாக இருக்குது. உங்கள் பேச்சு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்குதே. 5ங்கிறது சார் புத்திரஸ்தானம், குலதெய்வ ஸ்தானங்கள். இப்போ குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு கட்டளைகள் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருங்க, நிச்சயமாக இருக்கும். குழந்தையை பற்றி சிந்தனை. இந்த ராசிக்கு குழந்தையை பற்றி தாங்க ரொம்ப வருத்தப்பட்டது. குழந்தை இருக்குமா, குழந்தை இல்லையா, அதை பற்றி ஒரு சிலருக்கு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்பட்டது. அப்போ குழந்தைக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா, நான் சம்பாதிக்கிற பணம் இப்படியே போகுது. அதோட இந்த ராசி ஒரு சொத்துக்காக ஆசைப்பட்டு சொத்து சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மாட்டிட்டாங்க. ஆஹா, கடனே போகுதே, குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு. இப்போ இந்த கடன்லேருந்து மீண்டு வர ஒரு சில பொருளை விற்று ஒரு நகையோ ஒன்று சொன்ன நகையெல்லாம் கொடுத்து வர மாதிரி இருக்கும். இப்போ கடனை குறைக்க ஒரு சில ராசி ரீதியாக கோயில் வழிபாடுகள், ஒரு சில கோயில் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக டெவலப் ஆயிருவீங்க. அதாவதுங்க, உங்களுக்குன்னு ஒரு ராசி இருக்கும். இந்த அம்சம் என்ன கோயில் என்ன வழிபாடுகள் பண்ணால் டெவலப் ஆகும் தன்மை உண்டு, அதை பண்ணால் நிச்சயமாக மீண்டு வந்துடுவீங்க. இப்போ பிஸ்னஸ் சம்மந்த பிஸ்னஸ் தான் யோக காலகட்டம். இப்போ பிஸ்னஸ் உங்கள் 10க்குரியவர் உங்கள் ராசியிலே வந்து அதை குருவாக்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணணும்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் பண்ணால் டெவலப் ஆயிரும். இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளி மாநிலம் தொடர்புடையது, பேச்சு மற்றவங்க கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் யோகம் உண்டு. சொத்து சுகங்கள் சேர்க்க ஒரு வழி வரக்கின்றன. ஆனால் கொஞ்சம் கடனை குறைத்து வாங்கணும், இல்லை கடன் வாங்காமல் பண்ணணும். இந்த ராசிக்கு ஒரு உள் உணர்வு திடீர்னு தோன்றும். அதாவது நைட்டு தூங்கும்போது இன்ட்யூஷன் பவராக ஏதோ ஒன்று தோணும். அது நிச்சயமாக வழி நடத்தும். என்ன வேலை பளு தான். வேலைக்கு போகிறவங்க தான் சார் இப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருக்கோம். 24 ஹவர்ஸ் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி கூட பண்ணிவிட்டு ஃபேமிலி ஒர்க்கு பண்ணும்போது எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல, அது பண்ண முடியல, ஏதோ ஒரு வித ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மட்டுமே இருக்குமே தவிர பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் பண்ண முடியலன்னு இருக்கும். அது சில காலம் மாறிடுங்க. ஆக மொத்தம் பொருளாதார உயர்வு, சம்பள உயர்வு அதிகரிக்கிற இடம் இதான். காசை சேர்த்த பாருங்கள். இந்த ராசி கையில் வச்சு செலவு பண்ணிடும். டக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு ஒரு இதாக போட்டு கையிருப்பு பணத்தை பயன்படுத்தணும். கிரெடிட் கார்டை பயன்படுத்த தெரிந்தால் பயன்படுத்தணும், இல்லைன்னா வேணாம் தூக்கி போடணும். கிரெடிட் கார்டு கவனம். சீட்டு போடுகின்ற பணம், சீட்டு போடுற ஹேபிட் ஒருத்தங்க கேட்பாங்க. ஒரு சிலாம் கேட்குறீங்க, நகைச்சீட்டு இந்த மாதிரி சீட்டு போடுறதுல நல்ல இடம் தெரிஞ்சால் தான் போடணும். சீட்டு போடுறதில் யோகம் கொஞ்சம் குறைவு தான் இந்த ராசிக்கு. அது மட்டும் பார்த்து பண்ணுங்கள். இன்னும் குழந்தைகள் பற்றி சொல்லலாம். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹெல்த்து தாங்க இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது. சார் மீண்டு வந்துடுவானா, ஒரு நான் சொன்னேன் கொஞ்சம் கண்டம் இருக்கிறவங்க கூட ஒரு சில கோயில் பரிகாரம் கொடுத்து அதை சின்ன கண்டம் தாண்டி வந்தாங்க. சில வருடம் தப்பிச்சு விடுவானா, கேன்சராக இருக்குமா, அடிக்கடி கேன்சர் வருது அந்த பெற்றாங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வருது. இந்த காலகட்டம் அப்படி இருக்க போல் இருக்குது. நிச்சயமாக நல்ல நேரம் வர வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். வர கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள்.